வெல்கம் டு விவாக்ஸ் அண்ட் டிப்ஸ். கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இன்னும் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கான டாபிக் என்னன்னா கஸ்டமைஸ் ரூம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். கஸ்டமைஸ் ரூம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு. நான் நிறைய தடவை பழைய வீடியோஸ்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு ஸ்கின் டெவலப் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டுனா ஒன்றும் கிடையாது. ஆண்ட்ராய்டு ரிலேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு பியூர் ஆண்ட்ராய்டு கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், எல்லா கம்பெனியும் அந்த ஆண்ட்ராய்டை வாங்கி உங்கள் மொபைல் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்ட்ராய்டை எடிட் பண்ணி அவங்களோட சில சம் ஆப்ஸை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆண்ட்ராய்டில் லினோவோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லுக் ஒரு மாதிரி இருக்கும், செட்டிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ரெட்மி MIUI யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லுக், செட்டிங்ஸ் ஓவரால் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அந்த இதுதான் ஸ்கின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கின்னெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆப்புமே இல்லாமல் பியூர் ஆண்ட்ராய்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கஸ்டமைஸ் ரூம். நான் கஸ்டமைஸ் ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். கேனஜன் ரூம், HTC ரீமிக்ஸ், அப்புறமேட்டு இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த எல்லா ரூமும் 1-2 அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் பெனிஃபிட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸுங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணலாம். ரெட்மி டூலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டூ வேக்கப் கிடையாது. ஸ்க்ரீன், அதாவது அந்த லைட் சென்சார், இன்னும் சென்சாரை பற்றி நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கான வீடியோ ரெடி ஆகிடுச்சு, நான் அப்லோட் பண்ண போகிறேன் சீக்கிரமாக. அந்த லைட் சென்சார்கிட்ட இருந்து இப்படி கையெடுத்தா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி, ஆன் ஆகிற மாதிரி எக்கச்சக்கமான இது நீங்கள் பண்ண முடியும். மேல இருந்து இப்படி ஸ்கோர் பண்ணா பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, கம்மியான மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த கஸ்டமைஸ் ரூம்ல இருக்கும். ப்ரீ ரூட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட்னா என்னன்னு தெரியலனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீ ரூட்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வேலை செய்யலாம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ரூம்ல என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ், பெரிய பெனிஃபிட் வந்து ஸ்டோரேஜுங்க. எப்படி ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் டெவலப் பண்ணக்குள்ள சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும் நிறைய இண்டிவிஜுவல் ஆப்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது அவங்க கம்பெனியோட ஆப், அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸோட நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறதுனால அவங்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஃபுல் ஆயிரும். நான் யூஸ் பண்ணதே சொல்றேனே, நான் ரெட்மி 2ல பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் என் மொபைலில் டிஃபால்ட் ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கல, MIUIல 4 GB இன்டர்னல் இருந்தது அப்படின்னா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 GB பக்கம் அதே எடுத்துரும். நான் OS ஃபோன் வாங்கலையே. அது இல்லாமல் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் 1 GB, கிட்ட 1 GB தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் நான் கஸ்டமைஸ் ரூம் போட்டோன்னே என்னோட பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் சேவ் ஆச்சு. கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 700, 400 MB, 500 MB தான் இன்டர்னல் ஃபுல்லாக இருந்தது. மற்ற எனக்கு 3 GB ஃபுல்லாக கிடைச்சிச்சு. அந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யார் வேணா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட சஜஷன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன்ஸ், உங்களோட மொபைல் கம்பெனி ஃபாரம்ல நீங்கள் கண்டிப்பாக நம்புறவங்க ஃபாரம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபாரம்ல தான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. அப்படின்னா யூடியூபர்ஸ்ல உங்கள் மாடலுக்கான கஸ்டமைஸ் ரூம்னு செக் பண்ணுங்க, நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமைஸ் ரூம்ஸ்னால இன்னும் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் அப்டேட் போயிட்டே இருக்கலாம். நான் வந்து எனக்குலாம் கிட்கேட்டோட நிறுத்திட்டாங்க. ரெட்மி 2 பிரைமுக்கு வந்து லாலிபாப் கொடுத்துருந்தாங்க, ரெட்மி 2க்கு கிட்கேட்டோட நிறுத்திட்டாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமைஸ் ரூம்னால நோகட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். சின்ன பக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமைஸ் ரூம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும், யூஸ் பண்ணிட்டே இருக்கும். கேமரா கிராஷ் ஆயிரும், அதாவது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வராது. கேமரா உள்ள போனால் ஒர்க் ஆகாது கரெக்டாக. சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கல, ஆட்டோமேட்டிக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப்னு வெளியே வந்துடும். யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். இந்த மாதிரி சின்ன பக்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். என்ன ப்ராப்ளம் கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஹை கிளாஸ் டெவலப்பர் எல்லாமே டெவலப்பர்ஸ் தான். பட் கம்பெனியில் இருக்கனால அவங்க அந்த கம்பெனி இது வந்து ஃப்ரீ சோர்ஸ், எல்லா கஸ்டமைஸ் ரூமுமே ஃப்ரீ சோர்ஸுங்கிறதுனால அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் கம்பெனி நம்ம காஸ்ட் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறோங்கிறதுனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் எடுத்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணி நிறைய, அது ஒரு பெரிய டீம். சொல்ல போனோம்னா கம்பெனி வச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமாக இருந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ரூம் ரெடி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீம்ஸ் தான். பட் ஆனால் அவங்க ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறதுக்கோசரம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இது இருக்கு, கேனஜன், இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. உங்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு மாடலுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்க ரூம்ஸை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபாரம்ல தேடலாம். கண்டிப்பா உங்க ஃபாரம்ல கொடுத்துருப்பாங்க பெஸ்ட் ரூம்ஸ் எதுன்ட்டு. நான் MIUI ஃபாரம்ஸ்ல நிறைய இருக்குங்க, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல வீடியோ கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ரூம் எப்படி யூஸ் பண்றது, அதனால இது என்னன்னு. கெர்னல் வெர்ஷன் பத்தி நான் ஆக்சுவலா கெர்னல் என்னங்கிறத பத்தி நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல அதுக்கும் கார்டு கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கெர்னல் கண்டிப்பா அப்டேட்ல இருக்கும். நீங்க கஸ்டமைஸ் ஃபார்ம் போறதுனால அடுத்தடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே போகலாம். உங்க சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஃபார்ம் போட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலா கஸ்டமைஸ் ஃபார்ம் போடக்கூட உங்களுக்கு கூகுளுக்கான டிஃபால்ட் ஆப்லாம் எதுவுமே வராது. அதனால எக்கச்சக்கமா ஸ்பீடா இருக்கும், பேட்டரி லைஃப் சேவ் பண்ணலாம்.
ஃபோன் செம்ம ஸ்பீடாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. மைனஸ்னா கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பக் இருக்குங்க, நம்ப முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ட்ரஸ்டடாக இருக்காது கஸ்டமைஸ் ROM. பட் கொஞ்ச நாள் நான் பியூர் ஆண்ட்ராய்டோட டேஸ்ட்டை இது பண்ணோம், டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் லவராக இருந்தால் இது பண்ணலாம். இதோட பெரிய மைனஸ் என்னன்னா ரூட் பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் கஸ்டமைஸ் ROM போட முடியும். ரூட் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜாங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க கஸ்டமைஸ் ROM. இப்போ உங்களுக்கு சொன்னதுலேருந்து ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டெவலப்பர் சின்னதாக டெவலப் பண்ணி உங்களால் ஃபுல்லாக கஸ்டமைஸ் ROM பண்ண முடியும். கஸ்டமைஸ் ROMல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்கள் ஆண்ட்ராய்டை ஃபுல்லாக எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் இந்த வேலையை தான் செய்யணுங்கிற அளவுக்கு அந்தந்த அளவுக்கு கூட உங்களோட கேனஜன் ASOP இந்த மாதிரி நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ் ROM இருக்கு. ஏன்னா அதை சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிக்கான கேனஜன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிக்கான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, அவங்க வெப்சைட்ல உங்க மாடல்ல போய் பாருங்க, அவங்க கொடுத்துருப்பாங்க, அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு TWRP வச்சுதான் இது போடலாம், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்ல போடலாம். ஆக்சுவலா அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணுங்க, ரெடி ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இதாங்க கஸ்டமைஸ் ROM. இந்த கஸ்டமைஸ் ROM மூலமா நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபார்ம் மெம்பரே ஆகணும். அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப்ல கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு போட்டுக்கோங்க. பட் இது ரிஸ்க் தானே, கண்டிப்பா ஸ்மார்ட் போன் என்கிட்ட இது ஒண்ணுதான் இருக்கு, என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னா ஃபோன் பிரிக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பிரிக்னா உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன், ஃபோன் அப்படியே அசையாம இருக்கும், அது எதுவுமே பண்ண முடியாது. சர்வீஸ் சென்டர்ல மட்டும்தான் கொடுத்துதான் இது பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சம்டைம்ஸ் டெட் ஆயிரும், அது எதுவுமே பண்ண முடியாது. வேஸ்டேஜ் வரும், குப்பையா வரணும். இதெல்லாம் தாண்டி நீங்க நான் பண்ணணும் இல்லைன்னா நான் கஸ்டமைஸ் ROM போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கஸ்டமைஸ் ROM போடலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.